வணக்கம் and welcome to my IAS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2A மெயின்ஸ்ல நம்ம வந்து ஜியோகிராஃபி எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஜியோகிராஃபில ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் பார்த்திருக்கோம். சோ முதல் வீடியோ என்ன பார்த்தோம்னா பேசிக் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு லொகேஷன் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, சோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வருவாங்க, அதுக்கப்புறம் ரெவன்யூ ஆஃபீஸர் வருவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாசில்தார் வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RI வருவாங்க, அதுக்கப்புறம் வந்து VO வருவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா பிசிக்கல் டிவிஷன். சோ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ்னா என்ன, வெஸ்டர்ன் காட்ஸ்னா என்ன, பிளாட்டியூஸ்னா என்ன, பிளெயின்ஸ்னா என்ன, அத பத்தி நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் அடுத்த டாபிக் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக் இது. சோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எப்படி தொடர்ச்சியா இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து தொடர்ச்சி இல்லாம இருக்கும். சோ அப்படியே பார்க்க போறோம். இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹைட் பாருங்க 1100 ல இருந்து 1600 மீட்டர். சோ ஈஸ்டர்ன் காட்டோட ஹைட் வந்து 1100 ல இருந்து 1600 மீட்டர். சோ ஈஸ்டர்ன் காட்ல முக்கியமான ஹில்ஸ் பாருங்க, ஜவ்வாது ஹில்ஸ், கல்வராயன் ஹில்ஸ், சேர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை. சோ ஜவ்வாது ஹில்ஸ், கல்வராயன், சேர்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை, இதுதான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ்ல உள்ள முக்கியமான ஹில்ஸ். சோ ஜவ்வாது ஹில்ஸ்ல மேல்பட்டு அதுதான் வந்து ஹையஸ்ட் பீக். ஜவ்வாது ஹில்ஸ்ல மேல்பட்டு அப்படி சொல்லுவோம், அதுதான் வந்து ஹையஸ்ட் பீக். அந்த ஜவ்வாது மலை வந்து ப்ளூயிஷ் கிரே கிரானைட்டால உருவாயிருக்கும். சோ அந்த ஜவ்வாது மலை எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ளூயிஷ் கிரானைட் கற்கள்லாம் இருக்கும், ப்ளூயிஷ் கிரே கிரானைட்ஸ்லாம் வந்து இருக்கும். சோ ப்ளூயிஷ் கிரே கிரானைட் வந்து எந்த மலையில வந்து கிடைக்கும்ன்ற क्वेश्चन கேட்பாங்க. ஆப்ஷன் வந்து ஜவ்வாது ஹில்ஸ் இருக்கும். சோ யோசிச்சு பாருங்க, ஜவ்வாது அப்படினா நம்ம சென்ட்டுக்கு தான யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது சாண்டல்வுட் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். பட் ஆப்ஷன்ல ஜவ்வாது வந்து எப்படி கேட்பாங்க, ஜவ்வாது கொடுத்திருப்பாங்க, ப்ளூயிஷ் கிரே கிரானைட் கொடுத்திருப்பாங்க. சோ ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ப்ளூயிஷ் கிரே கிரானைட் வராதுன்னு சொல்லி நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சோ ப்ளூயிஷ் கிரே கிரானைட் வந்து ஜவ்வாது ஹில்ஸ்ல தான் இருக்கு. சோ சென்ட்டும் அங்க தான் கிடைக்கும், ஜவ்வாது அந்த நறுமணம் இருக்கு அதுவும் அங்க தான் இருக்கு. அதே மாதிரி ப்ளூயிஷ் கிரே கிரானைட் அதுவும் ஜவ்வாதுல தான் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வராயன் ஹில்ஸ், கல்வராயன் மலை வந்து கரலர் அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க, அந்த பேர்ல இருந்து உருவானதா கல்வராயன் மலை. கல்வராயன் மலை வந்து கரலர் அப்படின்னு ஒரு ட்ரைப் இருக்காங்க, அதுல இருந்து உருவாயிருக்கு. சோ ஹைட் வந்து பாருங்க 600 ல இருந்து 1220 மீட்டர். சோ இங்க பாருங்க ஓவரால் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து 1100 ல இருந்து 1600 மீட்டர். கல்வராயன்ல வந்து பாத்தீங்கன்னா 600 ல இருந்து 1220 மீட்டர் இருக்கு. சேர்வராயன், சேர்வராயன்ல பாத்தீங்கன்னா சோலைக்காடு 1620 மீட்டர். சேர்வராயன் பாத்தீங்கன்னா அதுல ஹையஸ்ட் பீக் பாத்தீங்கன்னா சோலைக்காடு 1620 மீட்டர். ஏற்காடு வந்து சேர்வராயன்ல தான் இருக்கு, ஏற்காடு வந்து சேர்வராயன்ல தான் இருக்கு. அது வந்து புவர் மேன்ஸ் ஊட்டி. சோ புவர் மேன் ஊட்டி அப்படின்னு நம்ம யார சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஏற்காடு. ஏற்காடு எங்க இருக்கு, சேர்வராயன் ஹில்ஸ்ல இருக்கு. அடுத்து கொல்லிமலை, கொல்லிமலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமக்கல். கொல்லிமலை வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நாமக்கல், அங்க அற்பலேஸ்வரர் கோயில் இருக்கு. சோ கொல்லிமலை வந்து நாமக்கல், அற்பலேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கொல்லிமலை. அடுத்து பச்சைமலை, பச்சைமலைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் வந்து அங்க அதிகமா கிடைக்கும். சோ பச்சைமலை அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜாக் ஃப்ரூட் இருக்கு. சோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. சோ ஜாக் ஃப்ரூட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் ஜாக் ஃப்ரூட் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா நம்ம பலாப்பழம் தான் வந்து மாநில பழமா, தமிழ்நாடோட மாநில பழம் வந்து பலாப்பழம். சோ இந்தியாவுக்கு நம்ம நேஷனல் ஃப்ரூட் என்ன பாத்தீங்கன்னா மேங்கோ, தமிழ்நாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில பழம் என்ன பாத்தீங்கன்னா பலாப்பழம். ஞாபகம் வச்சுக்கோங்க, பலாப்பழம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பறவை அப்படின்னா மயில், பீகாக் சொல்லுவோம். சோ தமிழ்நாடுக்கு தேசிய பறவை அப்படி என்ன பார்த்தோம்னா எமரால்டு டோவ், மரகத புறா அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்தியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் கம்பேர் பண்ணி எங்க பாசிபிள் இருக்கோ அதை நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், சரியா? அடுத்து நம்ம போன வீடியோல வெஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் அந்த ஒரு டேப்லெட் பார்த்தோம். இல்ல ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க சோலைக்காடு, ஈஸ்டர்ன் காட்ஸோட ஹையஸ்ட் பீக் எங்க, சோலைக்காடு 1620 மீட்டர். சோலைக்காடு எங்க இருக்கு, சேர்வராயன்ல இருக்கு. சோலைக்காடு 1620 மீட்டர் எங்க இருக்கு, சேர்வராயன். அதுக்கப்புறம் பழமலை, பழமலை வந்து 1500 மீட்டர், பழமலை 1500 மீட்டர். அப்புறம் உருகமலை, உருகமலை வந்து 1486 மீட்டர். அதுக்கப்புறம் குட்டிராயன், குட்டிராயன் வந்து 1395 மீட்டர், குட்டிராயன். அதுக்கப்புறம் முகநூர் எங்க பாத்தீங்கன்னா முகநூர் வந்து 1279 மீட்டர். அதுக்கப்புறம் வலசமலை, இல்ல வலசமலை வந்து 1034 மீட்டர், 1034 மீட்டர். சோ இது வந்து ஒரு நல்லா படிச்சிருக்கோம். சோ டேப்லெட் காலம் போனதுலயே பார்த்தோமா வெஸ்டர்ன் காட்ஸ் ஒரு ஹைட் கொடுத்திருக்காங்க, ஈஸ்டர்ன் காட்ஸ் ஒரு ஹைட் கொடுத்திருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு
மேட்ச் ஃபாலோயிங் வந்து கேட்கலாம். ஸோ நிறைய பீக்ஸ் இருக்கு, ஆனால் ஹைட்ஸ் இருக்கு. அதை வச்சு வந்து நம்ம வந்து மேட்ச் ஃபாலோயிங் வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஸோ நல்லா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம்.